தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். இவ்வளோ இத்தினோண்டு இருந்தான் வரும்போது. அவனை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ஃபீல்லாம் நானே பண்ணினேன். இப்போ பயங்கரமா வளர்ந்துட்டான். சக்ஸஸ் ஃபெயிலியர் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து ஐ ஹாவ் டு என்ஜாய் த ப்ராசஸ். சக்ஸஸ் வந்துச்சா ஓகே தேங்க்யூ, ஃபெயிலியர் ஆச்சா சரி திருத்திக்கிறேன், அவ்வளோதான் நான் இருக்க முடியும். நான் என் பேஷன் சினிமாவை நான் லவ் பண்ணி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து ஷூட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஈவினிங் தனுஷ் சார் கூட ஃபுல்லாக உட்காந்து நிலவு கண்ணடி ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நம்மையே வந்து இப்போ ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நம்மையே பண்ண முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு. அது வந்து கிங்ஸ்டன்ல என்னால் அந்த சிஜியை வந்து எங்களால் அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சுது. கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே கால் எனக்கு, தனுஷ் சார், அப்புறம் தெலுங்குலேருந்து கால்ஸு, மாரி செல்வராஜ் சார், நிறைய பேர். இப்போ நீங்களும் இப்போ சைந்தவி மேமும் இப்போ வந்து செப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாலும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு நிறைய பேருக்கு இருக்குது. வி ஆர் எக்ஸ்ட்ரீம். இதை நான் வந்து ஒரு ப்ராஃபிட்காகவோ இல்லை இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படி நான் இந்த 2 படமுமே பண்ணலை. நான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எடுத்து கொட்டிட்டேன். எனக்கு ரீரெக்கார்டிங் பண்ண தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் வந்தேன். நான் ரீரெக்கார்டிங் பண்ணேன், இது சரியா, இப்போ நான் பண்ண ரீரெக்கார்டிங் ஆடியன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. இங்கதான் இருக்கேன், வரியா? ஜி வா. ஹாய் ஹாய். ஆக்சுவலி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பயங்கர பிஸியாக ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் ஸ்பெஷலில் மீட் பண்ணுறோம். ஸோ பொங்கல் அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஸோ உங்களுக்கு பொங்கலோட ஒரு நாள் அந்த ரொட்டீன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொங்கல் ஸ்பெஷல் நீங்கள் எப்படி எதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க? எல்லார் வீட்டில் என்ன பொங்கல் வைப்பாங்க, நல்ல ஃபுட்டு, அப்புறம் வெளில போகிறது, சினிமா, இதெல்லாம் தானே நம்மளுடைய பொங்கல் ஸ்பெஷல். ஸோ அது வந்து என்றைக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நாள் ஹாலிடே இருக்கும், அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் கிடையாது. நம்ம டெய்லி வேலை செய்வோம், அப்புறம் மேக்ஸிமம் ஒர்க் போதும் நமக்கு. பொங்கல் ரிலீஸ் படங்கள் உங்களோட, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க பல படங்கள், உங்களோட படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன? என் ஃபஸ்ட்டு படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, டார்லிங்கு. கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. ஸோ படப்படப்படன்னு இருந்துச்சு, ஆனால் பெரிய ஹிட் அது. ஸோ பொங்கல் மார்னிங் ஃபுல்லாக தியேட்டர்ஸ் விசிட்டு அப்படி போயிட்டு இருந்தேன். ஸோ மெமரபிளாக இருந்துச்சு அந்த பொங்கலும். அதே வருஷம் தான் எனக்கு பொங்கல் டார்லிங் வந்துச்சு. த்ரிஷானந்தரா அதே வருஷத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலான. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிங்ஸ்டன் வருது, ஹாரர் ஜானர். திருப்பி மென்டல் மனதில் செல்வா சார்து லவ் ஜானரில் வருது. 15ல் டார்லிங் வருது, இப்போ 25 வந்துருச்சு. ஸோ ஒரு ஆக்டராக வந்து 10 இயர்ஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ட்ரால்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் உங்களோட கெரியர் நீங்கள் சூப்பராகவே பில்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். சசி சார் படமாக இருக்கட்டும், வசந்தபாலன் சார் படமாக இருக்கட்டும், பாலா சார் படமாக இருக்கட்டும், ராஜீவ் மேனன் சார் படமாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அந்த ட்ராலெல்லாம் உடச்சி இப்போ வந்து செல்வா சார் படம் பண்ணுற அளவுக்கு ஸோ 25th படத்தில் வந்து நின்றுருக்கீங்க. ஸோ இந்த 10 வருஷத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிங்கில் வரப்போகிற படங்களை எப்படி கட்டமைக்கணுன்ற பிளானில் இருக்கீங்க? ஒன்று ஸ்கேலாக வந்து நம்ம கரெக்டாக ஒரு இன்னைக்கு என்னன்னா தியேட்டருக்கு வரணுன்றவங்க வந்து ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக கிங்ஸ்டன் ஒரு பயங்கரமான ஒரு மூடை கொடுக்கும். ஒரு செலிப்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக மென்டல் மனதில் ஒன்று கொடுக்கும். ஸோ அதை வந்து இப்போ என்னன்னா, இப்போ வேற ப்ரொடக்ஷனில் வேற படங்கள் நமக்கு பண்ணும்போது என்னன்னா, நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறோம். பட் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஐ வாண்ட் டு நமக்கு என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணலான்றது தான் வந்து கிங்ஸ்டன் அண்ட் மென்டல் மனதிலுடைய செலெக்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிறேன். நல்ல பட்ஜெட்டில் சிஜிக்கெலாம் நல்லா செலவு பண்ணி எனக்கு வந்து ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நம்மையே வந்து இப்போ ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நம்மையே பண்ண முடியாது. எனக்கு ஒரு பெரிய
ஒரு தேடல் இருந்துச்சு. அது வந்து கிங்ஸ்டன்ல என்னால அந்த சிஜியை வந்து எங்களால அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா யூஸ்வலா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அது சிஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஜானர்ஸ்குள்ள போகணும். அதனால பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி இந்த வருஷத்துல தெரிஞ்சிடும் எப்படி என்னை கொண்டு போக போகுது, அஸ் அ ப்ரொடியூசராகவும் எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னு. பட் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. நேற்று கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே கால், எனக்கு தனுஷ் சார், அப்புறம் தெலுங்குலேருந்து கால்ஸு, மாரி செல்வராஜ் சார், நிறைய பேர், தானு சார், எல்லாருமே கால் பண்ணி கேட்குறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் பிஸ்னஸ் என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சம்வேர் ஓகே ஏதோ ஒரு கரெக்டான ஜோனுக்குள்ளே இப்போ போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ், இது என்னதான் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதை விட்டுட்டு என்றைக்குமே மியூசிக்லேயும் அப்படிதான், நம்ம வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம எப்படி எவ்ரிடே அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன பெட்டர் பண்ணலாம், நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலான்றது தான் நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பிடிக்கும், சினிமாவில் எனக்கு இருக்கிற பேஷன் இருக்குது. இதில் நான் என் தவறுகளை சரி செய்ய விரும்புகிறேன், அவ்வளோதான். அது சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, ஒரு படம் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து உங்களோட பெட்ஸோட ஏரியாவில் இருக்கும். ஸோ பெட்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போலேருந்து வந்தது? எனக்கு என்னென்ன பெட்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா ஒரு டாபர்மேன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸர் இருந்துச்சு. எனக்கு வந்து கான்சியஸா நான் வந்து ஒரு நாட்டு நாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜபாளையம் எனக்கு கிஃப்டா வந்துச்சு. அந்த ராஜபாளையம் ஒரு ப்ரொடியூசர் சரவணன் கிஃப்ட் பண்ணாங்க. நம்ம ஊர் நாய், நம்மளுடைய நேட்டிவ் பிரீட் வாங்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாங்கினேன். இது எல்லாமே என் சிஸ்டர் வந்து ஃப்ரெஞ்ச் புல்டாக் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஷிட்ஸு வச்சிருக்காங்க. ஸோ ராஜபாளையம் டாக்கு வந்து ஹாப்பி அப்படின்றது பேர் தெரியும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தீங்க. ஸோ மற்ற டாக்ஸோட பேர் என்ன? ஹாப்பி வந்து ராஜபாளையம், டோக்கி வந்து ஃப்ரெஞ்ச் புல்டாக், ஓகே, சில்லி வந்து ஷிட்ஸு, ஹாப்பி வந்து நான் பேர் வச்சேன். சரி ஓகே, அந்த வேர்டு வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணோம், நம்ம அந்த வேர்டு திருப்பி திருப்பி சொல்லுவோம், எப்பவுமே நம்ம சொல்ற வேர்டு வந்து நமக்கு ஒரு மந்திரம் மாதிரி. ஸோ ஹாப்பின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். எத்தனை வருஷம் ஆச்சு அவர் உங்ககிட்ட வந்து? ஆயிடுச்சு, அவன் வந்து 2019 வந்தான் என்கிட்ட. இப்போ ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. ஸோ நானே தான் ஃபீட் பண்ணுவேன் அவனுக்கு. இவ்வளோ இருப்பான், இத்தினோண்டு இருந்தான் வரும்போது, அவனை ஃபுல்லா பார்த்துக்கிட்டு ஃபீட்லாம் நானே பண்ணுவேன். இப்போ பயங்கரமா வளர்ந்துட்டான். ஸோ இப்போ ஆக்டிங் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கீங்க, அதே மாதிரி மியூசிக்லேயும் பயங்கர பிஸியாக இருக்கீங்க. ஸோ வீட்டில் இருக்கிற டைமே கம்மியாயிடுச்சா? ஸோ அப்படி கம்மியாக இருக்கிற டைமில் எப்படி உங்களுக்கு பெட்டோட விளையாடுறதுக்கான டைம்? ஆமாம், பெட்டுன்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். பட் ஐம் ரியலி பிஸி. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன். பட் நான் ஒரு டைமில் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒர்க்கில் போயிட்டுருக்கு. லைக் எப்படி சொல்கிறது, சம்டைம்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா 10 நாள் வந்து மார்னிங் டு ஈவினிங் ஷூட் இருக்கும், ஈவினிங் வந்து ரீரெக்கார்டிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஷூட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது, ஈவினிங் தனுஷ் சார் கூட ஃபுல்லாக உட்காந்து நிலவு கண்ணடி ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி பேக்டாக போயிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், மற்றபடி ஸ்பேஸ் அவுட்டாக நான் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு கார் கிரேஸ் அப்படி உள்ள ஆள் தானா நீங்கள்? என்னென்ன கார்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? கார் ரொம்ப பிடிக்கும். இப்போ ட்ராவலுக்கு வந்து இப்போ ஒரு X7 இது வச்சுருக்கேன். ஏன்னா ஷூட் போகும்போது தமிழ்நாடுக்குள்ளே நம்ம சுற்றும் போது SUV கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆஃப் ரோடிங்க்கு, அதனால X7 வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு இனோவாவுடைய அந்த இது இருக்குது, அந்த ஹைப்ரிட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ மினி கூப்பர் வச்சுருந்தீங்க? மினி கூப்பர் முந்தி அப்போ அந்த டைம்ல வாங்கி வச்சிருந்தேன். மினி கூப்பர் வச்சிருந்தேன், ரேஞ்ச் ரோவர் இவோக் வச்சிருந்தேன், அப்புறம் ஜாகுவார் XJL வச்சிருந்தேன். எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு இது வந்து நமக்கு டிராவலுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்னா என்ன? எந்த கார்? ஃபர்ஸ்ட் கார் நான் என்னோட சொந்த காசுல சம்பாரிச்சு வாங்கினது சிவிக் ஒன்று வாங்கினேன். ஓகே, அது வந்து 2007 வாங்கினேன். அதுக்கு அடுத்து தான் கூப்பர் வாங்கினேன், அதுக்கப்புறம் இவோக் வாங்கினேன். ஓகே ஓகே. ஸோ இந்த வீட்டுக்கு எந்த இயர்ல வந்தீங்க? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? 2018 வந்தேன். அதுக்கு முன்னாடி சவுத் உஸ்மான் ரோட்ல எங்க அப்பாவுடைய வீட்டுல இருந்தேன். இங்க மூவ் ஆயிட்டேன். 18ல இருந்து இங்கே தான்? 18ல இருந்து இங்க தான் இருக்கேன். ஓகே. ஸ்டுடியோ வந்து நம்ம CIT நகர்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த 2024 வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இயராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழ், தெலுங்கு. ஆமா, 24 வந்து எப்படின்னு தெரியல, ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு. கேப்டன் மில்லர், தங்கலான், லக்கி பாஸ்கர், அமரன். ஸோ எல்லாமே ரொம்ப ஹிந்தியில் சூரிய போட்டு ஹிந்தி, சூரிய போட்டு ஹிந்தி. ஸோ மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சுது.
ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய ஜானர்ஸ் கிடைச்சது. இப்போ வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் வந்து கேப்டன் மில்லர்ல கிடைச்சது. ஆனா அதை நான் ஒரு வெறும் பீரியடா ட்ரீட் பண்ணாம, நான் பீரியட் நிறைய பண்ணியிருக்கேன். நான் 1001 மதராஸ் பட்டினம் பண்ணியிருக்கேன். இதை நான் ட்ரீட் பண்ணது வந்து ஒரு ராக்ல பீரியட் பண்ணலாம், பிரேக் பண்ணிடுவோம், ரொம்ப இப்படிதான் பண்ணணும்னு பண்ணாம அப்படி ஒரு ஜானர் ராக் வச்சு மில்லர் பண்ணேன் ஆப்ஸ்ட்ராக்டா. தங்கலான்ல ஓரளவுக்கு ஆத்தென்டிக்கா பண்ணேன். அந்த ட்ரைபல் அண்ட் சீரியஸ் இன்டர்நேஷனல் அப்படி பண்ணியிருந்தேன். அமரன் பாத்தீங்கன்னா ஒரு வார் ஃபிலிம் வித் லவ். ஸோ வார் அண்ட் லவ் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி அப்படின்றத வந்து அமரன்ல பண்ணியிருந்தேன். அண்ட் தென் லக்கி பாஸ்கர் வந்து ஒரு ஸ்கேம் ஃபிலிம். ஸோ எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்ற போது இது ஜானரா எனக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடைச்சது. இந்த 4 படங்களுக்குமே பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சது. அதுவும் ஒரு பீரியட் படம் தான். ஆமா ஆமா அதுல வந்து ஆமா சோ அதுல வந்து அந்த ஒரு ஜாக்சன் ஜானர்ல ஒரு இந்த 90s பாப் அப்படிலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹேட் அமேசிங் டிரெக்டர்ஸ் அண்ட் அமேசிங் ஸ்கிரிப்ட்ஸ் டு ஒர்க் ஆன். சம்டைம்ஸ் அப்படி அமையும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் 24. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அது எப்படி சொல்றது, நான் திருப்பி சொல்றேன், சக்சஸ் ஃபெயிலியர் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சக்சஸ் ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து ஐ ஹாவ் டு என்ஜாய் த ப்ராசஸ். சக்சஸ் வந்துச்சா ஓகே தேங்க்யூ, ஃபெயிலியர் ஆச்சா சரி திருத்திக்கிறேன், அவ்வளவுதான் நான் இருக்க முடியும். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி நம்ம பெஸ்டா பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வின்றது நம்ம ரொம்ப வெற்றி தோல்வி அவார்ட்ஸ் இதை நோக்கி போனோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. நம்ம ஒரு மாதிரி எப்படி சொல்றது கிரீடி ஆயிடுவோம்னு தோணுது. எனக்கு அப்படி இருக்க விரும்பல. நான் என் பேஷன் சினிமாவை நான் லவ் பண்ணி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ 25 இதுல வந்து 2 முக்கியமான படங்கள் ஒரே வருஷத்துல வரனால ஏதாவது கொஞ்சம் நர்வஸ் இருக்கு உங்களுக்கு? ஆமா, என் ஃபர்ஸ்ட் டைம் பேனர் வந்து லைக் மதியான கூட்டம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஆனா ப்ரொடியூசர் நான் கிடையாது, எங்க அப்பாவும் லோகோவும் தான் ப்ரொடியூசர். நான் என் பேரை வந்து பேனரா வச்சிருந்தாங்களே தவிர ப்ரொடியூசர்ல நான் சைனிங் அத்தாரிட்டியே கிடையாது. ப்ரொடியூசர்ல என் பேர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ல என் பேர் வர்றது வந்து கிங்ஸ்டன் அண்ட் மென்டல் மானதில். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஒரு ப்ரொடியூசரா ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ பண்ண போறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் எப்படி இருக்க போகுது, ஸோ அதை வந்து எப்படி பொசிஷன் பண்ண போறோம், எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம். பட் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ எப்படின்னா இதை நான் வந்து ஒரு ப்ராஃபிட்காகவோ இல்லை இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படி நான் இந்த 2 படமுமே பண்ணல. நான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எடுத்து கொட்டிட்டேன். அந்த படம் என்ன திருப்பி கொடுத்ததுன்னா ஓகே, அது என்ன எனக்கு கொடுக்க போகுதுன்றது அது அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் தி நேச்சர் அண்ட் யூனிவர்ஸ். சொல்லுவாங்க சினிமால சம்பாதிக்க காசு சினிமாலே கொடுக்கறவங்கள சினிமா என்னைக்கும் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கமல் சார் சம்பாதிக்கும் போது ஒரு வாட்டியும் சந்தோஷமா இருக்கும். இது ஒரு ஜெயிச்சிடணும், கமல் சார் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுல நான் சம்பாதிச்சுட்டு போகணுன்ற மனநிலையில நான் படம் பண்ணல. நான் ஒரு பேஷனோட தான் ப்ரொடியூஸ் பண்றேன். மதியானை கூட்டம்ல வந்து ஜிவி பிரகாஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து என் பேரை வந்து பேனரா யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா லைக் ஐ எம் நாட் தி ப்ரொடியூசர் ஆஃப் தட் ஃபில்ம். ஓகே, சோ இது வந்து ஏன் நீங்க நேம மாத்திட்டீங்கன்னா நான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிவி பிரகாஷ் ப்ரொடக்ஷன். ஆமா, அதுல நான் ப்ரொடியூசர் கிடையாது. எங்க அப்பாவும் லோகோன்றவர் தான் ப்ரொடியூசர். சோ இங்கதான் இருக்கேன், வரியா ஜி வா. ஹாய் ஹாய். ஆக்சுவலி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிற? ஸோ இந்த பேர் எப்படி சூஸ் பண்ணி, என்ன ரீசன்? நோ, எனக்கு என்னன்னா ஒரு பேரலல் சினிமாவா இருக்கணும், சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும், ஃபிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். சரி பேரலல் யூனிவர்ஸ்னா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த பேரு, அப்படிதான் பேர் வச்சேன். அடியில வேற இந்த பேர் அடிக்கடி வந்து பேர் வேற இருக்கும். ஆமா, அது ஆல்டர்னேட்டிவ். ஆமா, ஆல்டர்னேட் பேரலல் யூனிவர்ஸ் அப்படி கூட இருக்கலாம். ஓகே, அது கூட மேபி ஒரு சப்கான்ஷியஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். That's how I came up with this. So வேற பேர் மைண்ட்ல இல்ல, இந்த பேர் தான். இதுதான் தாட் லஞ்ச். ஓகே, 100 ஃபிலிம்ல இந்த இயர் நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ தொடங்கும் போது இப்போ வெயில் பண்ணும்போது 100 ஃபிலிம் அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோனை நம்ம போவோம் அப்படின்ற ஏதாவது ஒரு கான்சியஸ் உங்களுக்கு இருந்ததா முன்னாடி? அந்த இல்ல எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ண தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் வந்தேன். ரீ ரெக்கார்டிங் நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணேன், இது சரியா, இப்போ நான் பண்ண ரீ ரெக்கார்டிங் ஆடியன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் ரொம்ப பயத்தோட தான் என் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங்க்கு கிளாப்ஸ் விழுந்துச்சு தியேட்டர்ல. ஓகே பிடிச்சிருக்கு, வெயிலோட விளையாடிக்கு கிளாப்ஸ், உருகுதேக்கு கிளாப்ஸ்ன்ற போது ஓகே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி டார்லிங்கும் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடிக்கும்போது ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன், ஒரு ஃபைனல் ஷாட் இருக்குடா, பேய் வந்து அடிக்கிற மாதிரி, அவங்க அடிக்கிற ஷாட்டுக்கு வந்து சிரிச்சிட்டாங்கன்னா படம் விழுந்துரும்டா, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தியேட்டர்ல அந்த ஷாட்டுக்கு கிளாப்ஸ், பேய் வந்து அடிச்ச ஷாட்டுக்கு.
ஸோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நான் மெஷராக வச்சுப்பேன் ஆடியன்ஸ் தியேட்டரில் அவங்க ரியாக்ஷன்ஸ்க்கு. இப்போ நீங்களும் இப்போ சைந்தவி மேமும் இப்போ வந்து செப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பதில் We சொன்னீங்க. are extreme professionals and we have respect for each other. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் படி we are there. ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் ஒரு சமூக பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்கறதுன்றதும் முக்கியமாக உங்களோட இதில் நீங்கள் பண்ணுறது மாதிரி ஹெல்ப்பிங்கும் வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்து படிப்புக்கு ட்ரைபல் மக்களுக்கான வசதிக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. டக்குன்னு வெரிஃபை பண்ணி டக்குன்னு அதுக்கான ரிசல்ட்டை அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்றாங்க. அதை ட்விட்டர்லேயும் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக தெரியுது. உங்களுக்கு அது இந்த நேச்சர் எப்படி வந்தது? இது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பண்ணும்போதுலாம் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகி? எப்பவுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ மேபி த மோர் பீப்புள் நோ மீ, அது இன்னும் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. நான் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். என்னால் இஃப் ஐ கேன் ஹெல்ப் சம்மன் ஐ எம் வெரி ஹாப்பி தட் அந்த பொசிஷனில் என்னை இயற்கையும் கடவுளும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் டெஃபினட்டாக ஐ வில் டூ வாட் எவர் டு மை லிமிட்ஸ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.